மனசை எப்படி லேசாக வச்சுக்க பழகிறதுன்னு கேட்டதுக்கு புத்தர் சொன்ன குட்டி கதை. குரு ஒருத்தர் தன்னோட சிஷ்யங்கிட்ட பக்கத்தில் இருந்த கல்லை எடுத்து குளத்தில் போட சொன்னார். சிஷ்யனும் குளத்தில் கல்லை போட குரு கேட்டார், இப்போது கல் மூழ்குதா மிதக்குதான்னு. சிஷ்யன் சொன்னால் கல் மூழ்கிடுச்சுன்னு. இதே மாதிரி தான் அதிக ஆசை கோபம் வச்சிருக்க மனசு ரொம்ப சுமையாகவே இருக்கும். இப்போது குரு ஒரு பூவை எடுத்து குளத்தில் போட சொன்னார். சிஷ்யன் குளத்தில் போட்டுட்டு சொன்னால் பூ ரொம்பவே அழகாக மிதக்குதுன்னு. இப்போது குரு சொன்னார், அதே மாதிரி தான் அன்பு கருணை கூடவே மன்னிக்கிற மனசு எப்போவுமே ரொம்ப லேசாக தான் இருக்கும். மனசை எப்படி நிம்மதியாக வச்சுக்கிறதுன்னு கேட்டதுக்கு புத்தர் சொன்ன குட்டி கதை. குரு ஒருத்தர் தன்னோட சிஷ்யங்கிட்ட ஒரு கைத்தை காட்டி, இது வெறும் கயிறு தான், ஆனால் இதை பாம்புன்னு நினச்சிக்கிட்டு பார்த்தா உடனே பயம் வந்துடும். பாம்போட விஷம் ஆபத்தானது தான், ஆனால் அது தன்னையே கடிச்சுக்காது. அதே மாதிரி பயங்கிறதும் ஒரு உணர்வு தான். அதை கண்டு அஞ்சவோ நடுங்கவோ வேண்டியதில்லை, அதை புரிஞ்சுக்கப்பட வேண்டியது. அதை புரிஞ்சுக்க நாம் அது மேலே கவனத்தை வச்சா பயம் தானாகவே கரைஞ்சிடும். அப்போது மனசு லேசாகி நிம்மதி தானாகவே வந்துடும். நல்ல எண்ணங்களை வளர்த்து மனசை எப்படி நல்லா வச்சுக்கிறதுன்னு கேட்டதுக்கு புத்தர் சொன்ன குட்டி கதை. குரு ஒருத்தர் தன்னோட சிஷ்யனை பார்த்து, உங்ககிட்ட பசியோடு இருக்கிற 2 நாய் இருக்கிறதா வச்சுக்குவோம். அதில் ஒரு நாய் நல்ல நாய், இன்னொன்று கெட்ட நாய். இப்போது நீ எந்த நாய்க்கு அதிகமாக சாப்பாடு போடுறியோ அந்த நாய் தான் நல்லா வளரும். அதே மாதிரி தான் மனசும். நீ அன்பு அக்கறை கருணைங்கிற உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நல்ல எண்ணங்கள் தானாக வளரும். அதே நேரத்தில் கோபம் பேராசை இந்த எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலைன்னா உன் மனசு எப்பவும் தெளிஞ்ச நீரோட மாதிரியான எண்ணங்களோடவே இருக்கும். நண்பர்களே, மனதில் வருவது வரட்டும், போவது போகட்டும், நாம் அகத்தினுள் சொல்லற சும்மா இருப்போம்.